நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நினைக்கிற? ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஏமாத்திட்டு போயிடலாம்னு பாக்குறியா? வா. ஏய் 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 அவளை விடு விடு விடு. ஓன் சொல்றேன்டா. இப்ப நான் உனக்கு புரிய வைக்கிறேன். தேவையில்லாம யாராவது என்ன தொந்தரவு பண்ணா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சீக்கிரமா கண்ணு மூடு கண்ணு மூடு கண்ணு மூடு. எரியுதே. கண்ணு எரியுதே. ஐயோ. மனோரமா இருக்கிற வரைக்கும் நீ இவளை எதுவும் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? என்னால என்ன பண்ண முடியும்னு இப்ப புரியுது அவனுக்கு. புரிஞ்சு போட ஒரு நிமிஷம் இரு. இவன் அஸ்வின் தம்பி அடிச்சானா என்ன? இது புடி இது புடி புடி. உன்ன அஸ்வின் அடிச்சியா? என்ன தைரியம் இருந்தா அவன் அடிச்சிருப்பேன். உன்ன கொன்னுடுங்க உன்னை. அத்தை சொன்னாங்க. அத்தை வாங்க. ஐயோ. அத்தை ரொம்ப நன்றி அத்தை, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ஹலோ ஹாய் பை பை. ஓகே ஓகே. உனக்கு என் மேல ஏதாவது டவுட் இருக்கா என்ன? ஹலோ ஹாய் பை பை. இப்படி யமுனா காவேரின்னு உன் கண்ணுல தண்ணியா வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? போதும், தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணிக்கோ. சரி, அந்த அட்ரஸ கையோட கொண்டு வந்திருக்கல? அஸ்வின் அங்க இருந்தா இருப்பான்னு சொன்னியே. ஆமா. ஆர் யூ ஷூர்? ஆமா அத்தை, எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீ எப்பவும் இப்படிதானே சொல்லுவ. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அங்க இல்லங்கிற விஷயமே நமக்கு தெரிய வரும். சரி வா போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் கிவிங் ப்ரோக்ராம்ல நாம அப்புறமா வச்சுக்கலாம். இப்ப போலாம் வரியா? இங்க இருந்து அவங்க என்ன எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியலையே. இப்படி எதை கொண்டு போயிருப்பாங்கன்னு தெரியலையே. ஹலோ. அவங்க 2 பேரும் இங்கேயும் என்ன தேடி வந்துட்டாங்க. இல்ல இல்ல, அவங்களுக்கு இங்க எதுவுமே கிடைக்கல. சரி சரி, அங்கேயே இருங்க, நாங்க வந்துடுறேன். அந்த பக்கம் போகணும் அத்தை, வாங்க. ஆனா கிழிஞ்ச புடவை எக்ஸாக்ட்டா இப்ப நம்மளோட பிளான் என்ன? இங்க பாரு, நம்ம கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. அதே மாதிரி நம்ம போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணல. அதனால எக்ஸாக்ட்லி இப்ப நாம என்ன பண்ண போறோம்? அத்தை, அது வந்து அஸ்வின் இங்க தான் இருக்காருங்கறத நாம உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். அதோட இந்த வேலையை யார் பண்ணதுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அத்தை, அஸ்வின் இங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு நாம யோசிக்கலாம். ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க. அதோட அந்த கிட்னாப்பர்ஸ்க்கு நாம இந்த இடத்துல இருக்கிறது தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? வாங்க. பாஸ், நான் இந்த ஏரியால தான் இருக்கேன்.
அங்க பாருங்க அத்தை, அது அவனோட குரல் தானே? நான் பசங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். வண்டியை கொண்டு வந்துட்டேன், வெளியில தான் நிக்குது. சரி, ஓகே, மீட் பண்ணலாம் பாஸ். பாஸ் வரப்போறாரு, எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருங்க, புரியுதா? அத்தை, இவங்க யாருக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களோ அந்த ஆளு இங்க வரப்போறான். அந்த ஆளுங்களாம் இங்கதான் இருக்காங்க. கண்டிப்பா அஸ்வின் இங்கதான் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். பாஸ் வந்துட்டாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் இவரு? அத்தை, நான் போய் வண்டியை பார்த்துட்டு வரேன். அதை பார்த்தா ஏதாவது தெரிய வரல. இல்ல 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 வேண்டாம். இப்ப நீ வெளியில போனா அது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆயிடும். அதுவும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட மிளகாத்தூள் கூட இல்ல ஸ்ருதி. பாஸ், அவங்களுக்கு என் வீட்ல இருந்து எதுவுமே கிடைக்கல. ஆனா அந்த லேடிஸ் 2 பேரும் நம்மள விட மாட்டாங்க போல இருக்கே பாஸ். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு முழு நேரமும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கா. நான் என்ன சொல்றேன்னா பாஸ், இவனை சீக்கிரமே இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிடுறது நல்லது. ஒருவேளை அந்த பொண்ணு மட்டும் இங்க வந்துட்டா அவ இவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. இல்ல சுருதி, நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஐ ரியலி ஹோப் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. என்னால நீ எந்த பிரச்சனையும் தேவையில்லாம மாட்டிக்கவே கூடாது. மாட்டக்கூடாது சுருதி, மாட்டக்கூடாது. அத்தை, என் மனசுக்கு தோணுது அஸ்வின் இங்க தான் இருக்காருன்னு. அவரை தேடுறதுக்கு நம்ம இங்கிருந்து வெளியில போகணும். இந்த இடத்துல ஜன்னல் கதவு இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும்ல. அங்க போனதா கிட்னாப்பர் முகத்தை பார்க்க முடியும். நீங்க வாங்க, இங்கிருந்து வெளியில போலாம். வாங்க. ஓகே, பாப்பலாம். ஓகே பாஸ், முடிச்சிடுறோம். தொடங்க. எதுக்கு தான் இவன் இப்படி கத்திட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியல.
ரொம்ப நேரமா கதை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணாலும் அவனோட தைரியம் மட்டும் குறையவே இல்லை. கதவை திறந்ததும் அவன் சண்டை போட ஆரம்பிச்சிடுவான். இவனெல்லாம் ஈஸியா சமாளிக்க முடியாது. ஆனா இவனை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். இப்போவே இவனை கண்ட்ரோல் பண்ற பாருங்க. அத்தை, ஒருவேளை அவங்க அஸ்வின் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? கிழிஞ்ச புடவை. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இங்க இருந்து வேற எங்கேயாவது போனா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, அஸ்வின்,
நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்படி பண்ணனும்னா நம்ம அஸ்வினிக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அஸ்வினோட உயிருக்கு தான் ஆபத்தாகும். அது மட்டும் இல்ல நமக்கும் ஆபத்து வரும். அஸ்வின், ஸ்ருதி சொல்றத கேளு, போகாத. ஐயோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி பாஸ், நாங்க கவனமா தான் இருந்தோம். ஆனா அந்த பொண்ணு இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. மன்னிச்சிடுங்க. அந்த ஆளை நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் அவன் மயக்கத்துல தான் இருக்கான். அந்த பொண்ணு வேற அந்த ஆளை தேடிக்கிட்டே தான் இருக்கா. அந்த பொண்ணு மட்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டா அந்த பொண்ணு அவனுக்காக என்ன ரிஸ்க் என்னாலும் எடுப்பா. அவன் இந்த இடத்த கண்டுபிடிச்சானா பெரிய பிரச்சனை ஆயிடும். பாஸ், அவன் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான். ஓகே பாஸ், நான் இப்போ போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.